இந்தியா மீது கூடுதல் வரி விதிக்கும் அமெரிக்காவுக்கு உக்ரைன் ஆதரவு தெரிவித்துள்ளது. அதாவது இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாட்டை உக்ரைன் எடுத்திருக்கிறது. கடந்த சில ஆண்டுகளில் பல நாடுகள் பல்வேறு காரணங்களால் இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்துள்ளது. இது தொடர்பாகவும் நாம் இப்போது விரிவாக பார்க்கலாம். உக்ரைன் மீது ரஷ்யா நடத்தி வரும் போரை காரணமாக சொல்லி இந்தியாவுக்கு எதிராக அமெரிக்கா 50% வரி விதித்தது. இதற்கிடையே இந்த வரிக்கு உக்ரைன் கூட ஆதரவளித்துள்ளது. அதாவது ரஷ்யாவிடம் வர்த்தகம் செய்யும் நாடுகளுக்கு கூடுதல் வரி விதித்தாலும் அதற்கு உக்ரைன் ஆதரவளிக்கும் என உக்ரைன் அதிபர் தெரிவித்துள்ளார். கடந்த காலங்களில் இந்தியாவின் நட்பு நாடாக இருந்த உக்ரைன் இப்போது இந்தியாவுக்கு எதிராக திரும்பியுள்ளது. ஆனால் உண்மையில் புவிசார் அரசியல் காரணங்களால் கடந்த சில ஆண்டுகளில் பல நாடுகள் இந்தியாவுக்கு எதிராக திரும்பியுள்ளன. அமெரிக்கா, வங்கதேசம், நேபாளம், துருக்கி மற்றும் அசர்பைஜான் என பல நாடுகளை நாம் சொல்லலாம். அமெரிக்கா இந்தியா இடையே கடந்த 20 ஆண்டுகளுக்கும் மேலாக நல்லுறவே இருந்தது. ட்ரம்ப் இதற்கு முன்பு அதிபரான சமயத்திலும் கூட இந்தியாவுடன் சிறப்பான உறவையே கொண்டிருந்தார். ஆனால் இந்த முறை அவர் தொடர்ச்சியாக மோதல் போக்கை கொண்டிருக்கிறார். அடுத்து வங்கதேசம். 2024ஆம் ஆண்டு வரை இந்தியா வங்கதேச உறவு சீராக இருந்தது. அப்போது பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக போராட்டம் வெடித்த நிலையில் அவர் நாட்டை விட்டு வெளியேறினார். அதன் பிறகு 2 நாட்டு உறவுகள் மோசமடைந்தன. 1971இல் பாகிஸ்தானில் இருந்து சுதந்திரம் பெற்ற போது இந்தியா வங்கதேசத்திற்கு ஆதரவாக இருந்தது. அப்போது முதலே இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் இடையே வலுவான உறவுகள் இருந்தன. ஆனால் ஹசீனாவின் வெளியேற்றத்தை தொடர்ந்து ஏற்பட்ட அரசியல் மாற்றங்கள் இந்தியாவுடனான உறவை கடுமையாக பாதித்துள்ளது. அடுத்ததாக நேபாளம். அதேபோல நேபாளம் இந்தியா உறவும் சமீப காலங்களில் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக அந்த நாட்டின் பிரதமர் ஷர்மா ஒலி சொல்லக்கூடிய கருத்துக்கள் இதற்கு பிரதான காரணம். மற்றொரு அண்டை நாடான இலங்கையும் கூட இந்தியாவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுத்துவிட்டது. நேரடியாக அந்த நிலைப்பாட்டை அவர்கள் எடுக்கவில்லை என்றாலும் கூட சீனாவுடன் அவர்கள் அவ்வப்போது காட்டக்கூடிய நெருக்கம் அதை வெளிக்காட்டுகிறது. இந்தியா பல உதவிகளை செய்தாலும் கூட அதையும் தாண்டி சீனாவுடன் அவர்கள் நெருக்கம் காட்டுகிறார்கள். அடுத்ததாக துருக்கி. கடந்த மே மாதம் இந்தியா பாகிஸ்தான் மோதலின் போது இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாட்டை துருக்கி எடுத்தது. துருக்கி பாகிஸ்தானுக்கு ஆதரவளித்ததோடு காஷ்மீர் குறித்தும் சர்ச்சை கருத்தை சொன்னது. இந்தியாவுக்கு சொந்தமான பகுதியை பாகிஸ்தான் அத்துமீறி உரிமை கொண்டாடும் நிலையில் அதற்கு துருக்கி ஆதரவளித்தது சர்ச்சையானது. அதேபோல அசர்பைஜானும் தற்போது அதே நிலைப்பாட்டை தான் எடுத்திருக்கிறது. இந்தியா பாகிஸ்தான் மோதலின் போது பாகிஸ்தான் ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்தது அசர்பைஜான். காஷ்மீர் குறித்த பாகிஸ்தானின் நிலைப்பாட்டிற்கு ஆதரவு அளித்த அசர்பைஜான் இந்தியாவுக்கு எதிரான கருத்துக்களை கூறி வந்தது. இப்படி சமீபத்திய ஆண்டுகளில் மட்டும் பல நாடுகள் இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறது. இந்த சூழலில் தான் அந்த லிஸ்டில் இப்போது உக்ரைனும் சேர்ந்துவிட்டது. அதற்கு காரணம் அமெரிக்கா. Subscribe to One India and never miss an update.